ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் இறைவனின் ட்ரஸ்டியாக ஆகுவது எப்படி என்பதை பற்றி பாகம் 3 பார்க்கலாம். இந்த உலகத்தில் ட்ரஸ்டி என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்னவென்றால், செல்வந்தராக இருக்கும் ஒரு நபர் தனது சொத்துக்களை ஒப்படைக்க வாரிசு இல்லாத பட்சத்தில் அந்த சொத்துக்களை ஒரு ட்ரஸ்டியிடமோ அல்லது பலரை ஒரு குழுவாக சேர்த்து ட்ரஸ்டியாக ஆக்கி அவருடைய இறுதி விருப்பத்தின்படி அவருடைய செல்வம் சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு ஒப்படைப்பார். ட்ரஸ்டிகளுக்கான இன்னொரு பொதுவான எடுத்துக்காட்டு கோவில்கள் மற்றும் பொதுநல அமைப்புகளோடு சம்பந்தப்பட்டதாகும். இறைவன் மீது உள்ள பக்தி, அன்பு மேலும் நம்பிக்கையினால் பக்தர்கள் கோவில்களுக்கு கொடுக்கும் நகைகள் அல்லது செல்வம் மேலும் பொதுநல அமைப்புகளுக்கு மக்கள் தானமாக கொடுக்கின்ற செல்வம் மேலும் சொத்துக்கள் அனைத்தும் ட்ரஸ்டி குழுவால் பாதுகாக்கப்படுகிறது. இந்த அனைத்து விஷயங்களிலும் அதற்கு மேற்பட்டும் செல்வங்களை கவனித்து கொள்ளும்போது நேர்மையான ட்ரஸ்டிகள் இந்த சொத்து அல்லது செல்வம் தன்னுடையது அல்ல என்கிற உணர்வில் இருப்பார்கள். மேலும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டபடி அவற்றை சரியான வழியில் பயன்படுத்தவும் செய்வார்கள். இதைத்தான் அந்த சொத்துக்களுடைய சொந்தக்காரர்களின் நம்பிக்கையை ட்ரஸ்ட், அதாவது பாதுகாப்பு என்று சொல்லப்படுகிறது. இதில் இருந்துதான் ட்ரஸ்டி என்கின்ற வார்த்தை உருவானது. இந்த முறையில் இறைவனின் ட்ரஸ்டியாக நாள் முழுவதும் என்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், குணங்கள், சக்திகள், நேரம், ஸ்தூல செல்வம் போன்ற அனைத்து பொக்கிஷங்களும் இறைவனுடையவை. மேலும் நான் அவருடைய ஆஸ்திக்கு ட்ரஸ்டியாக இருந்து அவற்றை பாதுகாப்பதற்கு நியமிக்கப்பட்டுள்ளேன் என்கின்ற உணர்வில் இருக்க வேண்டும். இந்த முறையில் நான் அனைத்து பொக்கிஷங்களையும் முழு நாளும் நேர்மறையான வழியில் பயன்படுத்துகிறேன். என்னையும் பிறரையும் சத்தியத்தின் அருகில் கொண்டு வருகின்ற நேர்மறையான குறிக்கோளிற்காக பயன்படுத்துகிறேன். இறைவன் என்னிடம் விரும்புகிற வழியில், அவர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகின்ற வழியில் அந்த பொக்கிஷங்களை பயன்படுத்துகிறேன். இது என்னிடம் உள்ள அந்த பொக்கிஷங்களிடம் விடுபட்ட உணர்வை ஏற்படுத்துகிறது. இதனால் எனக்கும் அனைவருக்கும் ஒவ்வொரு அடியிலும் நன்மை ஏற்படுகிறது. ஓம் சாந்தி.